கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான்களா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு காட்டின அந்த வழியில நம்ம நடக்கணும். ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாரோ, என்னென்ன கட்டளைகளை இந்த உலகத்துல நீ இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு போதித்தாரோ அந்த வழியில தான் நம்ம நடக்கணும். அதற்கு மாறாக இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ மார்க்கம் இருக்கு, தீமையான வழிகள் இருக்கு, கோணலான பாதைகள் இருக்கு, பாவமான வழிகள், மாறுபாடான வழிகள் நிறைய இருக்குது. அந்த வழியில ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன பாவமா, இதெல்லாம் பாவமே கிடையாது, இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான பாவமே கிடையாது, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, அவர் மன்னிக்கிறவர். அப்ப டெய்லி பாவம் செஞ்சா டெய்லி ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னா பாவமே செய்யக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு போதித்து இருக்கிறா. நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்க நம்ம எந்த ஒரு பாவமும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. அது கெட்ட வார்த்தையா இருக்கலாம், அல்லது பொய் சொல்லுகிற பாவமா இருக்கலாம், திருடுற பாவமா இருக்கலாம், வீண் சிந்தனைகளா இருக்கலாம். இந்த பாவத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே சில பேர் கேட்கிறாங்க, இதெல்லாம் பாவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒருபோதும் அது யார் பேசுறதுன்னா சாத்தான் பேசுகிறதான வார்த்தை. அதுக்கு ஒருபோதும் நம்முடைய செவிகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம சாய்க்க கூடாது, நம்முடைய இருதயத்தை திறக்க கூடாது. பாவம் அப்படின்னா இதுல எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது அத்தனையுமே பாவம். அந்த பாவத்தை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. அப்ப நம்ம பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், ஆனா விலையேற பெற்ற புத்தகம் எது அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்ததான இந்த வேதம், இந்த தேவனுடைய வார்த்தை. இதன்படி இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதத்தை நன்மையை நமக்கு கொடுப்பார்.